ஹாய் மக்களே, குட் மார்னிங். இன்னைக்கு காலையில் எப்போதும் போல் குயிக்காக எழுந்திரிச்சிட்டேங்க. வெளியில் வந்து பார்த்தா சரியான மிஸ்ட்டுங்க. கிளைமேட் சூப்பராக இருக்குது, சிலு சிலுன்னு சாரலும் இருக்குது. இன்னைக்கு தோட்டத்தில் ஒரு குட் நியூஸ் இருக்குது. என்ன அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் மக்களே, விதை முளைச்சிருச்சு. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை விதை போட்டோம், இன்னைக்கு சனிக்கிழமை. இப்போதான் எல்லாம் எந்திரிச்சு வருது. நம்ம தோட்டத்தில் போட்ட விதையெல்லாமே முளைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க இல்லையா, அக்கா விதை முளைச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து புஷ் பீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பீன்ஸ் தான் நம்ம வந்து நட்டிருக்கோம். வீட்டில் தீயெல்லாம் பற்ற வச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு தோட்டத்தை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க. இதுக்கப்புறம் போய் தான் சமையல் பண்ணணும். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லியை வச்சு இட்லிக்கு வைக்கக்கூடிய சாம்பார் தாங்க வைக்க போகிறேன். அதுக்கு ஒரு 2 கத்திரிக்காய், 2 உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு கேரட், 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் மல்லி இலை, கருவேப்பிலை. கத்திரிக்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேங்க. உருளைக்கிழங்கு குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டால் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா பீன்ஸ் காய் போட்டுக்கோங்க. வேறு என்னென்ன காய்கறி இருக்கோ சாம்பாருக்கு சேர்க்கக்கூடிய காய்கறி வந்து சேர்த்துக்கோங்க. இதுக்கு ஒரு 4-5 பூண்டு, அப்புறமா உப்பு, மஞ்சப்பொடி, சாம்பார் பொடி கொஞ்சமாக போட்டால் போதும். இதுக்கு என்ன பருப்பு எடுத்திருக்கேன்னா மைசூர் பருப்பு தாங்க. கொஞ்சமாக காயம் இதெல்லாம் சேர்த்து பருப்போட வேக வச்சுட்டு நம்ம கழுவி வச்சுருக்க காய்கறி கட் பண்ணி கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காய்கறியை அதோட சேர்த்து வேக வச்சு கொஞ்ச நேரம் வச்சு அப்படியே இறக்கி தாளிச்சிட வேண்டியதான். இந்த சாம்பாருக்கு சாம்பார் பொடி கொஞ்சமாக போட்டால் போதுங்க, ரொம்ப போடாமல் கொஞ்சமாக போட்டுட்டு பொடி சீரகத்தையும் பொடிச்சு போட்டிருக்கேன். இந்த சாம்பாரை இட்லி, சப்பாத்தி, தோசை இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வச்சு ரீசன்ட் டேஸாகவே நான் என்னோட சரௌண்டிங்லேயும் சரி இந்த சோஷியல் மீடியாலையும் சரி ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்க. ஒரு சிலரை நாம் எதிர்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் நம்ம லைஃப்பை சர்வை பண்ணி போகவே முடியாது. ஏன்னா யூடியூப்ல நமக்கு அவ்வளோ பேட் கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. பேட் கமெண்ட் பண்ணுறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் அந்த பேட் கமெண்ட்டை பார்த்து பயந்து வீடியோஸ் வந்து போட மாட்டேன்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ பேட் கமெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நான் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன். இன்னைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணக்கூடிய எல்லாருக்குமே கண்ணா கடவுளுடைய அருளும் எங்கள் எல்லாருடைய விஷயமும் கண்டிப்பாக இருக்கும். மக்களே, உங்கள் எல்லாருக்குமே ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.